ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஆம்லா நாட் கூட எப்படி போடுறது, நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நடுப்புற பாருங்கள், கொஞ்சம் கேப் மாதிரி விட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். வாட்டர் கேனும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்க முடியுது. கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் வாங்கும்போது இதுக்கு அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒயர் வந்து 2 கட்டு முழுசாக தீந்துருச்சு. அதுக்கப்புறம் கைப்பிடிக்கும் அந்த 2 லைன் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன் சந்தன கலரு. அதுக்கும் சேர்ந்து இந்த சந்தன கலரில் 1/4 கட்டு ஆகும். நீங்கள் ஒரே கலராக போடுறதா இருந்தால் ப்ரௌன் கலரு 3 வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒயர் இதுக்கு எவ்வளோ ஆகுது அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் நான் ஆரம்பத்துலேயே அதை சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் 2 கட்டு ஃபுல்லாக அந்த ப்ரௌன் மாதிரி இருக்க மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சந்தன கலர் வந்து ஒரு 1/4 ரோல் எடுத்திருக்கேன். அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த கலர் வந்து வித்தியாசமாக தெரியட்டும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதான் ஒயரோட அளவு நான் சொல்லிட்டேன். ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டில் இருந்து பாருங்கள், பிரிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 அடி ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு 2 பக்கமும் கட்டியிருப்பாங்க. அந்த கட்டியிருக்கிறத நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நடுப்புற இருந்து கட் பண்ணிக்கிட்டிங்கனாக்க பேஸ் போடுறதுக்கு சிக்கு விழாமல் இருக்கும். 42 ஒயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 அடியில் 42 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ண ஒயர்லேருந்து ஒரு ஒயர் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி சமமாக மடித்து பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஒயர் கட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கணும். 2 ஒயரையும் தனித்தனியாக இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து வச்சுக்கோங்க, சமமாக மடிச்சிக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்குல்ல, இந்த ஒயர் எடுத்துக்கணும். அந்த ஒயரில் ஒரு விரல் அளவு மட்டும் கம்மியாக இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. அதிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த 2ஆக மடித்து வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்துகிட்டு வந்து அப்படி மடித்து பின்பக்கம் பிடிச்சிக்கோங்க. அதை இப்போது கட்டோடு இருக்கிறத தனியாக வச்சுட்டேன். இப்போ இது வந்து கட் பண்ண 2 ஒயர் இருக்குல்ல, அது 2ஆக மடித்து வச்சுருக்கத ஒன்று மேலே ஒன்று இப்படி கிராஸாக மாட்டி பாருங்கள் எப்படி மாட்டுறேன்னு. அது ஒன்றுக்குள்ளார ஒன்று மாட்டி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க கட்டை விரலை வச்சு. இது வந்து கட்டோடு இருக்கிறது, அளந்ததை பின்பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி அது 2ஐயும் சேர்த்து மாட்டி கட்டை விரல் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. திரும்ப அந்த கிராஸாக இன்னொன்று மாட்டியிருக்கோம்ல, அதில் இருக்கிறத பாருங்கள், அடி ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டில் மட்டும் விடுங்க. அதே மாதிரி 2ஐயும் சேர்த்து அந்த கட்டோடு இருக்கிறது சுற்றணும்ல, அது வந்து பின்பக்கம் அளந்து வச்சது இருக்கும், அதை 2 ஓட்டையிலையும் விடுங்க. 2 ஹோல்ஸ்லையும் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் இழுத்தோம்னா பூ மாதிரி உங்களுக்கு வந்துடும். 6 இதழ் மாதிரி பாருங்கள் வந்துடும். 6 பக்கமும் அந்த ஒயர் இருக்கும். இப்போது ஆப்போசிட்டில் எதிர் பக்கத்தில் உள்ளதை எடுத்து சமமாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் இப்படி மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பார்த்துக்கோங்க. சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக இருக்கும் அந்த இடது கை பக்கம், வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கும். இப்போது அடுத்தது 2வது நாட் போடணும். ஒரு முடிச்சு போடுறதுக்கு 2 ஒயர் எடுத்துக்கணும். அது இல்லாமல் கட்டோடு இருக்கிறது 1. இப்போது அந்த கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கணும். தனித்தனியாக பாருங்கள், 2 ஒயர் எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வலது கை பக்கம் கட்டோட போகிற ஒயர் எடுத்து அதை மடிச்சுட்டு அது மேலே ஒரு ஒயரை மாட்டியாச்சு. இன்னொன்று கட் பண்ணதை இந்த 2ஐயும் சேர்த்து மாட்டியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து கட்டோடு இருக்கிறத அடியில் தொங்கும், அந்த ஒயர் அப்படி மேலே எடுத்து வச்சுட்டு அந்த மாட்டினதில் ஃபஸ்ட்டில் உள்ள ஒயர் எடுத்து அடியில் உள்ள ஒயர் எடுத்து அந்த ஒரு ஓட்டையில் விடணும். 2ஐயும் சேர்த்து சுற்றணும்ல, அந்த ஒயரை வந்து அந்த 2 ஹோல்ஸ்லேயும் விடணும். விட்டுட்டு எல்லா பக்கமும் நம்ம இழுங்க. பொறுமையாக இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். பாருங்கள், ஒரு முடிச்சு வந்துருச்சு. இப்போ மேலேயும் கீழேயும் எதிர் பக்கத்தில் உள்ளதை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், ஒரு ஒயர் அது அதிகமாக இருக்குது, அது எந்த ஒயர்னு பாருங்கள். இப்படி மேலே போகிறது அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி கீழே தள்ளி விட்டு திரும்பியும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும் இந்த மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும்.
நம்ம அந்த கட் பண்ண 2 ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த ஒயர்களை மட்டும் அந்த மாதிரி பார்க்கணும். திரும்பவும் பாருங்கள், வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்குது. திரும்ப 2 ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுட்டு பாருங்கள், இந்த கட்டோடு இருக்கிறத ஃபஸ்ட்டு மடிச்சிட்டோம். அது மேலே 1 மாட்டியாச்சு. இப்போ 2வது ஒயரை அது 2யும் சேர்த்து மாட்டியாச்சு. இப்போ கீழே இருக்கிறத மேலே எடுத்து வச்சுட்டு அந்த கிராஸாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க. அதை 2யும் சேர்த்து சுற்றினோம்ல, அதை எடுத்து 2லையும் விடுங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அப்புறம் 1 எடுத்து ஒரு ஹோல்ஸில் மட்டும் விடணும். அதை 2யும் சேர்த்து சுற்றினதை வந்து அடிப்பக்கத்து ஒயரை 2 ஓட்டையிலையும் விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு எப்பயும் போல் செக் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பார்க்க வேண்டியது வரும். ஒரு ரோல் ஆம்லா நாட்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நான் எல்லா 42 ஒயர் கட் பண்ணியிருந்தோம்ல, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மொத்தம் 21 நாட் வரும் நமக்கு. இப்போ அந்த சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு அதே மாதிரி சைடில் போகிற அளவு அளந்து பின்பக்கம் இப்படி மடித்து வச்சுக்கிட்டு, இப்போ கவனமாக பாருங்கள், அந்த சைடில் போகிற ஒயரை போட்டுறக்கூடாது. 2 நாட்டுக்கும் இடையில ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும், அங்கே தான் நீங்கள் போட ஆரம்பிக்கணும். அந்த சாஞ்சி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து சுற்றிட்டு 2வது ஒயரை அதை சுற்றி அந்த மாதிரி கிராஸாக வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் வந்து அளந்ததை அது 2யும் சேர்த்து மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு சைடில் வந்து ஒரு ஹோல்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு விடுங்க. அதை 2யும் சேர்த்து கட்டோடு இருக்கிறது சுற்றினோம்ல, அதை வந்து 2 ஹோல்ஸ்லேயும் விட்டு இழுத்திங்கன்னா அது அந்த இடது கை பக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு நாட்டுக்கு மட்டும் அதுக்கு மாதிரி. இப்போது 2வது நாட்டுக்கு பாருங்கள் எப்படி போடுறோன்னு. இப்போ 2வது நாட்டுக்கு அந்த 2 பாருங்கள், இப்போ ரன்னிங் ஒயரை தான் ஃபஸ்ட்டு மடிக்கணும். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது மட்டும் அந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை அதை சுற்றி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 2வது ஒயரை இது 2யும் சேர்த்து சுற்றுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸி தான். போட்டு முடிச்சிட்டாக்கா அந்த கூடை வந்து வெயிட்டாக இருக்கும், நல்லா கேப் நிறையா விழாது இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு கூட போடும்போது. இப்போது 2 முடிச்சுக்கும் சென்டரில் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகும், நம்ம கிராஸ் கட் கூட போடுற மாதிரி தான். அந்த மாதிரி வர இடத்துலலாம் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நான் காமிக்கிறேன். எந்தெந்த கேப்லாம் பாருங்கள், 2 இதுக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும் அப்படி இருக்கும். இப்போ இந்த 2வது லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டாக்கா அது அப்புறம் அந்த லூஸாலாம் ஆகாது. பாருங்கள், லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு கட்டோடு இருக்கிறத இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போது திரும்பவும் அடுத்த லைன் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கணும். சைடில் போட்டுறக்கூடாது, 2 நாட்டுக்கும் கேப்பில் தான் போடணும் எப்பயுமே. இப்போ என்ன பண்ணணும், கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சைடில் போகுதில்ல அந்த ஒயர், அந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அளந்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு சாய்வாக போகிற ஒயர் போட்டுறக்கூடாது, 2 பூவுக்கும் நடுவில் போடணும். ஃபஸ்ட்டு அந்த 2யும் ஒன்று மேலே ஒன்று இப்படி மாட்டியாச்சு. இதை அளந்ததை அதை 2யும் சேர்த்து மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டில் உள்ளதை எடுத்து ஒரு ஹோல்ஸ்லையும் 2யும் சேர்த்து அளந்து மாட்டினதை 2 ஹோல்ஸ்லையும் விடுறோம். இப்போது அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு. டைட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ சாய்வாக நமக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம சந்து புள்ளி வைக்கிற மாதிரி தான் கிராஸ் கட் கூட போடும்போது எப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும், அந்த இடத்துல நம்ம சாதா முடிச்சு போடுவோம் இல்லையா. இது ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது இது ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு வந்துடுது. 1 2 3 4 அந்த சென்டர் ஒயர் ஜாயின் பண்ணது இல்லாமல் 4 லைன் நான் போட்டிருக்கேன். சாய்வாக பாருங்கள், இப்படி கிராஸாக வரும், எண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த சைடும் நம்ம அதே மாதிரி போடணும். ஒரு சைடு போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி அடுத்த சைடும் சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. கட்டோடு இருக்கிறத எடுத்து மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுட்டு போட ஆரம்பிங்க. இந்த பக்கம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள்.
மினி பேஸ்கெட்ஸ் இருக்குது. ஒரு ரோல் ஆம்லா நாட்டு பேஸ்கெட்டு போட்டிருக்கேன். பச்சை கலரில் போட்டிருப்பேன். பாருங்கள், அழகாக இருக்கும். பாருங்கள், 2 நாட்டுக்கும் கேப்பில் அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கும். அங்கெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. வரிசையாக இந்த பக்கம் போட்ட மாதிரி அங்கேயும் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் 4 போட்டாச்சு. டோட்டலாக நமக்கு 9 இருக்கும். அந்த சென்டர் லைன் இல்லாமல் இந்த சைடு 4, அந்த சைடு 4 போட்டிருக்கோம். சென்டரை சேர்த்தாக்க உங்களுக்கு 9 லைன் வரும். இப்போது ஒரு 2 லைன் மட்டும் நான் அந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சு போட போகிறேன். ஒரு பார்டர் மாதிரி அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் அந்த இதுக்காக தனியாக அந்த கட்டு வாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரௌனே வச்சு போட்டுக்கலாம். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அந்த கிராஸ் ஆகிற ஒயர் எங்கேயாவது இருக்குல்ல, அதை எடுத்து ஆரம்பிக்கிறேன் நான். சொருகிற அளவுக்கு மட்டும் சந்தன கலர் ஒயர் பாருங்கள் விட்டுருக்கேன். நம்ம இப்போ சுற்றிலும் அப்படியே போட்டுகிட்டே வர போகிறோம். அதனால் சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு சந்தன கலர் ஒயர் வச்சு போட ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, 2 நாட்டுக்கும் கேப்பில் ஒயர் வரும்ல, அதில் போட ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஆனால் சைடில் ஒயர் பெருசாக அளந்து விடாமல் சும்மா ஒரு சொருகிற அளவுக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு ஒயர் விட்டுட்டு நம்ம போட்டிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லாஸ்ட்லலாம் ஒரு ஒயராக நிற்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்படியே போட்டுகிட்டே வாங்க. பூஜை கூடைகளும் நிறையா இருக்குது. இதுலேயே ஆம்லா நாட்டில் வந்து லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி நான் டிஃபன் பாக்ஸ், வாட்டர் கேன்லாம் வைக்காமல் ரவுண்டு டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல, மைக்ரோவேவ்லலாம் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் அது மாதிரி போட்டிருக்கேன். மேலே மூடி போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஆஃபீஸ்க்கெலாம் கொண்டு போகிற மாதிரியே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். இந்த வரைக்கும் நம்ம இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அந்த சந்தன கலர் ஒயர் வச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் அந்த கேப்பு 2 நாட்டுக்கும் கேப்பில் ஒரு நாட்டு அப்படி வரணும்ல, அது மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த கார்னரில் மட்டும் பாருங்கள் ஒரு ஒயர் தனியாக இருக்குது. மீதியெல்லாம் இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் தானே நம்மளால் போட முடியும். பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் அப்படி சாஞ்சி இருக்குது. ஆனால் அங்கே மட்டும் பாருங்கள் ஒரு ஒயர் தனியாக இருக்கும் அந்த கார்னரில் எண்டில். இந்த ஒரு ஒயரை நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இதை சொருகிற அளவுக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். அந்த ஒரு ஒயர் தனியாக இருந்ததை, ஒரு ஒயராக தனியாக இருந்துச்சு அதை. இப்போ எப்படி போடுறோன்னு பாருங்கள். அதை சொருகிறதுக்கு நீங்கள் அப்படியே சொருகுனா அந்த கேப் அந்த இடத்துல அப்படியே தெரியும். அதனால் அதை வெளியே இப்படி எடுத்து விட்டுட்டு சந்தன கலர் ஒயரை அடிப்பக்கம் வச்சு இப்போ போடுங்க. அந்த பக்கம் அதுக்கு அடுத்தது 2 ஒயராக இருக்குல்ல, அதில் போடுறோம் கிராஸ் ஆகிற இடத்துல. அந்த ஒரு ஒயர் வெட்டிட்டு அதுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கிராஸ் ஆகுது. அந்த ஒயரை வச்சு சந்தன கலர் ஒயரை வச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே உள்பக்கம் நம்ம சொருகி விடணும். இப்படி வெளியில் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படி உள்பக்கம் கொண்டு போய் சொருகும்போது பாருங்கள், இப்படி இழுத்துக்கோங்க. ரொம்ப கேப் தெரிஞ்சிச்சுன்னா நெருக்கி வரத்துக்கு. இப்போ இந்த வெளிப்பக்கம் இருக்கிறத அப்படியே கொண்டு போய் மடக்கி உள்பக்கம் சொருக போகிறோம். அந்த சந்தன கலர் ஒயரு வெளியே சந்தன கலர்னு தெரியாது. கேப்பும் நமக்கு ரொம்ப தெரியாத மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த ஒயர் தனியாக அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேப்பு வந்து வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம அதே கலர் ஒயருங்கிறதுனால மேலே இப்படி வளைச்சி நம்ம சொருகும்போது அதே ப்ரௌன் தான் மேலே தெரியும். நல்லா நீட்டமாக சொருகி விட்டுருங்க. சாய்வாக எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த இடத்துல பாருங்கள், அந்த சந்தன கலர் ஒயர் மாதிரி தெரியல அந்த கேப்பு. அப்போ கூட கலராக தெரியும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அடுத்த லைன் போடும்போது நெருக்கமாக வந்துடும். இப்போ அந்த இடத்துல ஒத்த ஒயர் இல்லாமல் பாருங்கள், இப்படி கிராஸ் ஆயிரும். அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது. இப்போ இன்னும் பாருங்கள், இதுக்கு வந்து ஆம்லா நாட்டு கூடைக்கு வந்து 6 மூலை இருக்கும், 6 கார்னர் இருக்கும். நம்ம சாதா கூடைக்கெலாம் 4 கார்னர் தானே, 4 மூலை தான் திருப்புவோம். இதில் வந்து 6 மூலை இருக்கும். 6 இடத்துல கார்னர் திருப்ப வேண்டியது இருக்கும். 6 இடத்துலையும் அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ஒயராக இருக்கிறத கட் பண்ணி விடணும்.
நான் வந்து இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். ஏன்னா ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸாக இருந்துகிட்ருக்கும். அந்த ஒரு ஒயராக இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு டவுட் வரும். இப்போ இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ரெண்டாக இருக்குது, ஒன்று மேலே ஒன்று சாஞ்சியே இருக்குது. அந்த ஒயர்களை எடுத்து நம்ம அப்படியே கட்டோட இருக்கிற ஒயரை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஒரு ஒயர் இங்கெல்லாம் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. கீழெல்லாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக இருக்குது, ஒயரு ஜோடியாக இருக்குது. ஒரு ஒயர் மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல ஜோடி இல்லாமல் இருக்கும். இப்போ அங்கே ஒன்று கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அதை வெளிப்பக்கம் இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த சந்தன கலர் ஒயரை அடியில் வச்சு இந்த பக்கம் எங்கே கிராஸ் ஆகுது, ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் உள்ளது அதை போடுங்க. அந்த கட் பண்ணதை இந்த நாட் போட்டுட்டு இந்த முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளார சொருகி விடணும். பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த சந்தன கலர் ஒயர் பாருங்கள் நெருக்கமாகறதுக்கு பின்பக்கமாக வச்சு இழுத்தாக்கா அப்படி கொஞ்சம் நெருக்கமாக வந்துடும். இப்போது இதை வந்து இப்படி மடக்கி அதுலேயே போட்டுட்டு வந்ததுலேயே சொருக வேண்டாம், அதுக்கும் கீழே இருக்கிற ரெண்டாவதாக இருக்கிற நாட்டில் சொருகணும். எந்த பக்கம் வேணாலும் அப்படியே நீங்கள் நீட்டமாக சொருகிட்டுருங்க. எவ்வளோ தூரம் வருதோ உங்களுக்கு அவ்வளோ தூரம், குறைஞ்சது ஒரு 5 6லையாவது சொருகுனீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துருன்ற பயம் இல்லாமல் இருக்கும் எப்பயுமே. எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் திருப்பிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 1 2 அதே மாதிரி நமக்கு மொத்தம் பாருங்கள் 6 கார்னர் வரும். மித்ததெல்லாம் பாருங்கள் இப்படி எடுத்து காட்டுறேன், 2 2ஆக இருக்கா. அந்த இடத்துல பாருங்கள் 2, இந்த சைட்லேயும் பாருங்கள் 2 வந்துருச்சு. அந்த இடத்துல மட்டும் 1 தனியாக தெரியும். இந்த 1 தனியாக தெரிகிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சுத்தமாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த மூலையில் பாருங்கள், இப்போ 3 இடத்துல நம்ம பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. இது 4வது இடம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணுறது சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 2 2ஆக இருக்குது, அங்கே மட்டும் ஒரு ஒயர் மட்டும் தெரியுது. 5வது இடம் இது. அதே மாதிரி இந்த சைடுலையும் பாருங்கள் இப்படி ஜோடி ஜோடியாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கார்னர் மூலையில் மட்டும் 1 இப்படி தனியாக இருக்கும். மொத்தம் 6 இடம். 6 இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும், அதை சுருக்கி விட்டுறணும். அடுத்த லைன் வரும்போது அந்த சின்ன கேப் கூட உங்களுக்கு தெரியாது, மறைஞ்சிரும் அடுத்தடுத்த லைன் நீங்கள் போடும்போது. அதை சொருகி விட்டுருங்க. அந்த கட் பண்ண 6ஐயும் நீங்கள் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி சொருகி விட்டுருங்க. அப்புறம் ஆரம்பித்த இடத்த சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. அந்த இடம் வந்தோன்னே நம்ம அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போது சுற்றிலும் அது மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல ஆரம்பித்தது, அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. அந்த சந்தன கலர் ஒயர் பாருங்கள் பிட்டாட்டம் இப்படி இருக்குல்ல, இதை ஏணிப்படி முடித்து போட போகிறோம். பாருங்கள் சுற்றிலும் நான் போட்டுட்டு வந்துட்டேன் அந்த ஒயர் சொருகிட்டு. இப்போது அந்த சந்தன கலர் ஒயர் ஆரம்பித்ததில் கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. ஃபுல்லாக சொருகணுங்கிறதுல ஒரு 4-5 முடிச்சில் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி கூட விட்டுறலாம். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சந்தன கலர் ஒயரை வந்து நீங்கள் மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. எப்பயும் போல தான் நம்ம அந்த கூடைக்கெலாம் சொல்கிற மாதிரி. இப்போது ஒரே ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரம்பித்த முடிச்சு இருக்குல்ல, அதில் 2 ஒயர் போகுது. அதை ஃபஸ்ட்டு ஒயரை வந்து லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு திரும்ப கீழே பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டாக்க ஒரு கேப் கிடைக்கும். இப்போது இந்த சந்தன கலர் ஒயர் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை அப்படியே பாருங்கள் அந்த பக்கமாக எடுத்து போட்டுட்டு இப்படி மடித்து அதை உள்பக்கம் பின்பக்கமாக அப்படி கொண்டு போய் கை வச்சுக்கிட்டு இப்போ அதில் சொருகியாச்சு. அதுக்குள்ளார விட்டாச்சு, அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயரை அப்படியே அப்படியே முன்பக்கம் கொண்டு வந்து அந்த சந்தன கலருக்குள்ளார விடணும். பாருங்கள் இது உள்பக்கமாக இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. பின்பக்கம் நான் வச்சுருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க.
நான் இப்போ அந்த சந்தன கலர் ஒயர் எப்படி வச்சுருக்கனோ அந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த மேலே போகிற ஒயர் லூஸ் பண்ணணும்ல, அதுதான் அது. அதை திரும்பவும் முன்பக்கம் கொண்டு வந்து அந்த சந்தன கலருக்கு உள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி பழைய பொசிஷனுக்கு கொண்டு போயாச்சு. திரும்பவும் இன்னொரு ஒயர் அதே நாட்டில் இன்னொரு ஒயர் இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு திருப்பி பின்பக்கத்துலேருந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் கேப் கிடச்சிரும். அந்த கேப்புக்குள்ளார இதை விட்டுருங்க. அந்த சந்தன கலரை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த சந்தனக்குள்ளார விடுங்க. அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு இதை டைட் பண்ணணும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு ஆம்லா நாட்டுக்கு. நம்ம அந்த சாதா கூடைக்கு போடுவோம்ல, அதே மாதிரி தான். அதில் ஒரு டைம் போடுவோம். இதில் ஒரு முடிச்சிலேருந்து 2 ஒயர் வரதுனால 2 டைம் போடுற மாதிரி வருது, அவ்வளோதான். அதை நல்லா டைட் பண்ணியாச்சு. உள்பக்கம் இப்படி இழுத்திங்கன்னா அந்த சந்தன கலர் நீட்டிகிட்டு இருந்ததும் உள்ளார போயிடும். இப்போ ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போது உள்பக்கம் இருக்கும் அந்த சந்தன கலர் ஒயரு, அதே நாட்டுக்கு மேலேயே அந்த 2வது ஒயர்லேருந்து பாருங்கள் ஒரு ஒயர் பக்கத்தில் இருக்கிற அந்த பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கிற ஒயரில் அப்படியே போட ஆரம்பிச்சிடணும். அடுத்த நாட்டு அந்த 2 ஜோடியாக இருக்கிறத பிரிச்சிடக்கூடாது. அதே முடிச்சிலேருந்து வர ஒரு ஒயரும் பக்கத்து முடிச்சிலேருந்து ஒரு ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸாக இருக்கும், சந்து புள்ளி மாதிரி. அந்த இடத்துலையே அடுத்த லைன் ஆரம்பிச்சிடுறோம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வரணும். இனிமேல் அந்த மூளை வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நம்ம ஒயர் கட் பண்ணி சொருகணும்ல, அந்த இடம் வரும்போதும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே போட்டுகிட்டே வந்தாச்சு பாருங்கள். இன்னும் ஒரு முடிச்சிருக்கு. அந்த இடம் வந்தோடனே பாருங்கள் அந்த லாஸ்ட்டு வந்துடும். இப்போ வந்துருச்சு. இந்த இடம் பாருங்களேன். இப்போ அந்த ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சொருகி இருந்தோம்ல அந்த இடம் இப்போ பாருங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி நம்ம போடணும். பாருங்கள் இதுலேருந்து ஒரு ஒயரும் இந்த முடிச்சிலேருந்து ஒரு ஒயரும் இருக்குல்ல, இது ரெண்டும் தான் நமக்கு கிராஸ் ஆகிற மாதிரி. பாருங்கள் அந்த இடத்துல ஒயர் கட் பண்ணி சொருகின இடம். அதுக்கப்புறம் கீழெல்லாம் பாருங்களேன் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது இந்த இடம்லாம். இப்போ இந்த இடத்துக்கு இது 2 ஒயர் தான். நம்ம இப்படி இழுத்து போடும்போது நமக்கு அந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக தெரியாது. இப்போ இனிமேல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக ஒயருங்க இருக்கும். அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ அந்த கார்னர் 6 மூலையில் இந்த மாதிரி நம்ம ஒயர் சொருகியிருக்கோம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. திரும்பவும் 2வது அடுத்த லைன் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. வரிசையாக அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு திரும்பவும் எப்படி போடணுன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அப்படியே சுற்றிலும் 2 லைன் போட்டுகிட்டே வந்தாச்சு. ஏணிப்படி முடிச்சு போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த சந்தன கலர் ஒயர் இருக்குல்ல, அதை மடித்து பாருங்கள் உள்பக்கமாக இப்படி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்படி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ அந்த ஆரம்பித்த பூ இருக்குல்ல, ஆரம்பித்த நாட்டை வந்து லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் லூஸ் பண்ணி அதுக்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருக்கிறத விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு திரும்பவும் அதை லூஸ் பண்ணி கீழே இழுத்துட்டு வந்து அதை தள்ளி விட்டு பாருங்கள் இப்படி இழுத்து டைட் பண்ணிடுங்க. இப்போது திரும்பவும் இன்னொரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை லூஸ் பண்ணணும். அதுலேயே அதே ஒரு நாட்டிலையே 2 ஒயர் போகும். அதில் 2வது ஒயரை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு அது அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுறேன் பாருங்கள். விட்டுட்டு மேலே போகிறத ஜஸ்ட் இப்படி முன்பக்கம் கொண்டு வந்து அந்த சந்தன கலர் உள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்தன கலர் உள்ளார இருக்கும். அதை இழுத்தோம்னா கட்டோடு இருக்கிற ஒயர் அதை அப்படி இழுத்தோம்னா டைட் ஆகிடும். இப்போ அடுத்த லைன் போடணும்னா நம்ம அப்படியே அதை மடித்து அடுத்த லைன் மேலே கொண்டு வந்து போட ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம இப்போ வந்து அடுத்தது ஒயர் மாற்ற போகிறோம். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் சொருகிக்கலாம்.
ஏன்னா மேலே வந்து நான் அந்த சாக்லேட் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒயரே போட போகிறேன். சும்மா இது பார்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தன கலர் ஒயர் கொடுத்தேன். நீங்கள் ஒரே கலராக போடுறதுனாலும் போடலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே கூட போட்டுட்டு ஏதாவது ஒரு கால் கட்டு ஒயர் மீதி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னா சந்தன கலர் 2 கட்டு, சந்தன கலர் 1 கட்டும், இந்த ப்ரௌன் வந்து 2 கட்டும் வாங்கிக்கோங்க ஒயரு. இப்போது இது சொருகிற அளவுக்கு ஒயர் இப்படி எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், கட்டி அப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிக்கு விழுந்துடும் நான் காமிச்ச மாதிரி. இப்போ எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகிருக்கிற கேப்பு எங்கே வேணாலும் அதை எடுத்து அதை 2யும் மடிச்சுட்டு இந்த ஒயர் சொருகிற அளவுக்கு மடித்து அது 2 மேலேயும் மாட்டிட்டு போட ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு அப்படியே ஆரம்பித்தாச்சு. நம்ம அந்த சந்தன கலர் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். அப்படியே ரவுண்டாக போட்டுகிட்டே வரணும். இனிமேல் வந்து எந்த ஒயரும் மாற்ற போகிறதில்ல. இதை வந்து சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே சொருகி விட்டுறணும். உள்ளார சொருகி விட்டுட்டு நீங்கள் சுற்றிலும் அப்படியே போட்டுட்டு வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு ஆரம்பித்த இடம் வரும்போது அந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த சந்தன கலர் போடும்போது 2வது லைன் எப்படின்னு ஆரம்பிக்கிறது சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரியே 2வது லைன், அடுத்து 3வது லைனுக்கும் அதே மாதிரியே 4வது லைன், 5வது லைன், 6வது லைன்னு வரிசையாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இனிமேல் கட் பண்ணக்கூடாது. இனிமேல் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அப்படியே பின்பக்கம் இருக்கிற ஒயரை ஜஸ்ட் அப்படியே மேலே முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் ஆரம்பிச்சிடணும். இதே மாதிரியே அந்த ஜோடியாக இருக்கிற ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிறத பிரிச்சிடக்கூடாது. அப்படியே ஹைட்டாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டேன். அந்த சந்தன கலர் 2 இல்லாமல் 13 ப்ரௌன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி சொருகி விட்டுட்டு திரும்பியும் சந்தன கலரில் ஆரம்பித்து 2 லைன் போட்டுட்டேன். இப்போது கீழே சென்டர் லைன் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், அந்த ஆரம்பித்து 10 நாட்டு இந்த பக்கம் 10 முடிச்சு, இந்த பக்கம் 10 முடிச்சு 11வது முடிச்சு அதுலேருந்து அப்படியே கையை வச்சு நடு பாகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க. சென்டர் எதுன்னு பார்க்கணும், நம்ம நடுப்பகுதி எதுன்னு. அந்த இடத்துல சும்மா அந்த வயலட் கலர் ஒயர் ஒன்று அடையாளத்துக்கு பாருங்கள் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த சந்தன கலர் 2 லைன் போட்டு ஒயரெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் 2 கேப்பு விட்டுட்டு 3வது கேப்லேருந்து ப்ரௌன் கலர் ஒயர் வச்சு ஆரம்பிக்கணும், பின்னிட்டு வரணும். அதே மாதிரி அந்த சைடுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போது அந்த 2 போடாமல் அந்த இடத்துல முடிச்சுக்கோங்க. கட் பண்ணி விட்டுறணும் பிட்டாக. இந்த பக்கம் சாய்வாக அப்படி 3 லைனும், இந்த பக்கம் சாய்வாக 3 லைனும் வர மாதிரி தனித்தனியாக அந்த சைடு 3 போட்டுட்டு 3 வரிசை போட்டுட்டு பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு ஆரம்பித்து அந்த பக்கமும் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணி விட்டுறணும். திரும்பவும் அடுத்த லைன் அப்படி போடணும். அதே மாதிரி 3 லைன் இந்த பக்கம் போட்டுட்டு அதே மாதிரி அடுத்த சைடு அந்த சைடும் 3 லைன் போட்டுக்கோங்க. இடையில பாருங்கள், அந்த வயலட் கலர் ஒயர் நடு சென்டர்லேருந்து 2 நாட் போடாமல் விட்டுட்டு 3வது இதிலேருந்து போட ஆரம்பித்தேன். அது மாதிரி போட்டிருக்கேன். இப்போது சொருகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதில்ல, அந்த சாஞ்சி இருக்கிற ஒயரை சாதா முடிச்சு போடணும். பேசிக் நாட்டு ஒன்று மேலே ஒன்று இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எதுவும் இல்லாமல் போடுங்க. போட்டுட்டு இது புரியும்னு நினைக்கிறேன், அதை எடுத்தது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாதா போட்டுட்டு மேலேயும் பாருங்கள் அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிற ஒயர்களெல்லாம் சாதா போடுங்க. போட்டுட்டு அதை மடக்கி உள்ளார சொருக போகிறோம். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிற ஒயர்களை சாதா முடிச்சு போட்டுருங்க. பாருங்கள், சுற்றிலும் இப்படி சாதா முடிச்சு ஒன்று போட்டாச்சு. இதுலேயும் ஒவ்வொரு இடத்துல தனி ஒயர் ஒன்று இருக்கும். அதை அப்படியே உள்ளார சொருகி விட்டுறலாம். அந்த சாதா முடிச்சு போட்டதை இப்படி மடக்கி அப்படியே அது கிராஸாக எங்கெங்கே போகுதோ அந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுறணும். நான் ஒன்று சொருகி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. உங்களுக்கு அந்த மேலே போட்டது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சந்தன கலரோடையே கூட நீங்கள் விட்டுறலாம்.
அப்படி விடுறதா இருந்தால் நீங்கள் 1/2 அடி ஒயர் கம்மியாக கூட கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே கட் பண்ணும்போது. இந்த டிசைன் போடணுன்னா நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. இப்போ இந்த சாதாவை பாருங்கள் இப்படி மடித்தாச்சு. இப்படி உள்பக்கம் அப்படி மடித்து வச்சுட்டு அது எந்த பக்கம் அப்படியே எந்த லைன் மேலே சாஞ்சி இருக்குதோ அந்த லைன் மேலே அப்படியே அதை சொருகி விட்டுறணும். அந்த உள்ளார மடங்கி வந்துடும். அந்த சாதா முடிச்சு வந்து மடங்கி வந்துடும். இப்போ நான் கையை வச்சு அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். அமுத்திட்டு இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு அது எங்கே சாஞ்சி போகுதோ அந்த இடத்துல அப்படி நீட்டமாக சொருகி விட்டுறணும் கிராஸாக. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே எல்லாமே சுற்றிலும் நீங்கள் அந்த சாதா லைன் போட்டோம்ல, சாதா நாட் போட்டதை அப்படி மடித்து சொருகி விட்டுறணும். மடங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான். இப்போ நான் அதை சொருகிட்டு காட்டும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த மேலே சந்தன கலர் லைனுக்கு மேலே எப்படி போட்டேன்னு. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி மடக்கி சொருகிட்டேன். இப்படி இந்த பொசிஷனில் தான் இருக்குது. இதே மாதிரியே பாருங்கள் நான் கைப்பிடி போட்டுட்டேன். இந்த பூ எப்படி போடுறது, இந்த கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் சாய்வாக அந்த இடத்துல அப்படி வருது பாருங்களேன், அழகாக இருக்கும். இது ரெண்டையும் நான் அடுத்த வீடியோவில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.